பிரைஸ்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட சிந்திக்கும்படியாய் நாம் ஒரு வேத வசனம் ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம் எல்லாம் தெரிந்த வசனம்தான். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வேத வசனம் கூறுகிறது. இது ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்த வசனம் என்று சொல்றாரு. கர்த்தர் நித்தமும் ஒன்று நடத்துவாரா என்று சொல்ல ஒரு வாக்கு தத்துவம். கர்த்தர் நித்தமும் அனுதினமும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நித்தமும் உன்னையும் குடும்பத்தையும் நடத்துவார் என்று வேதவசனம் சொல்றது. நம்ம அதை அப்படி விசுவாசிக்கணும். நம் கர்த்தருடைய வசனங்களை எல்லாவற்றையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கணுமா. கர்த்தர் ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். ஆமே, கர்த்தரை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். எப்படி நடத்துவார், ஏன் நடத்துவார், அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். ஒருவேளை நான் நல்லவன் இல்லையே, ஒருவேளை எனக்கு அநேக குற்றங்கள் இருக்கு, குறைகள் இருக்கு, அதெல்லாம் எதையும் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை நடத்துவேன். ஆமே, எப்படி நடத்துவார் எனக்கு தேவையில்லை, அவர் நடத்துவார். ஆனால் அவர் சொல்றாரு நித்தம் ஒன்று நடத்துவாராம். மகா வறட்சியான எப்படி உலகம் எவ்வளவு ஒரு வறட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் பாருங்கள், எகிப்தில் நிறைய பிரச்சனைகள், பழைய குலநோய்கள்லாம் வந்துச்சு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அது ஒன்றுமே காணப்படலை. அதே போல் ஆண்டு சொல்லும், எப்படி வறட்சியான காலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதைத்தான் கர்த்தர் என்ன செஞ்சார், 100 மடங்கு ஆசீர்வதித்த போல கர்த்தர் மகா வறட்சியான காலத்துக்கு உன்னையும் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை திருப்தியாக்குவாராம். அது மாத்திரமல்ல, திருப்தியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் உனக்கு தருவார். அது மாத்திரமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு தண்ணி எப்பவும் இருந்தால் அந்த தோட்டம் எப்படி நல்ல ஒரு பச்சை பசேன்னு இருக்குமோ, ஒரு இளவீதராக இருக்கிற மரத்தை போல இருப்பானோ, அதே போல நீங்க ஆண்டவர் சொல்றாரு, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். ஒரு அந்த உங்களுடைய வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் சமாதானம் குறையாதபடி பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உன் கூட இருந்து எல்லாவற்றையும் சரி செய்வா என்று உனக்கு வாக்கு பண்றாரு. எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், இந்த ஆண்டவர் சொன்னா அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன், அவ்வளவுதான். எப்படி நடக்கும்? வேத வசனங்கள் எல்லாம் எனக்கு எழுதப்பட்ட வசனங்கள், நமக்காக எழுதப்பட்ட வசனங்கள். அவர் சொல்றாரு, நித்தமும் உன்னை நடத்துவார், உன் கூட இருக்கிறாரு. உன்னைய வறட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை சாதகமா இல்லை பாதகமா யோசிப்படும் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவனுடைய சூழ்நிலை அவர் சொப்பனம் கண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற காரியங்கள் அவனுக்கு சாதகமா இல்லை. ஆனாலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரே நாளிலே மாற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரே நாளில போதும். ஒரு நிமிஷம் போதும், ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் போதும், எல்லாவற்றையும் சரி செய்ய தேவனால கூடும். ஒண்ணு விசுவாசிங்க, ஆண்டவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு செய்வார், சொல்லியிருக்கிறார், அவர் எனக்கு செய்வார். நான் அந்த வசனத்தை விசுவாசிக்கன்னு சொல்லி, இந்த வசனம் எனக்குள்ளதுன்னு சொல்லி நம்பி ஆமின்னு சொல்லி பாருங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நல்ல தகப்பனே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை ஆண்டவரே இந்த நேரத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது சுபிக்கிறோம். வறட்சியான காலங்களா இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், நோய் இருக்கலாம், ஆண்டவரே வாழ வழி இல்லாதபடி இருக்கலாம், ஐயோ வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் சொல்லுது, ஆண்டவரே மகா வறட்சியான காலங்கள் நான் உன்னை நடத்துவேன், உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவரே வற்றாத நீரூற்றை போல நீர் ஆசீர்வதிக்கப்படுவா என்று வேதவசனம் கூறுகிற அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியே கர்த்தர் உதவி செய்யுங்க. நாங்கள் விசுவாசிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தர முடியாது சொல்லுகிறோம். இதன்படியாய் கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களுக்கு தந்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரச்சனைகளை கர்த்தர் இந்த நாளிலே மாற்றி சமாதானமாய் சந்தோஷமாய் திருப்தியாய் வாழ உதவி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கரம் கூட இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, திருப்தியாக்குங்க, திருப்தியாக்கி நடத்த முடியாது சுபிக்கிறோம். கூட இருந்து வழி நடத்துங்க. உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்குவார். வேதவசனம் கூறுகிறபடி வற்றாத நீரூற்றை போல உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வாக்கு பண்ணியிருக்கிறார். விசுவாசிங்க, தொடர்ந்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. ஆமேன்.